சீமான் வீட்டு பாதுகாவலர் அமல்ராஜ் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைக்கிறார். செல்வகுமார், விவரங்கள். சீமான் வீட்டில் சம்மன் ஒட்டப்பட்ட போது அதை ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ வீரர் கிழித்ததாக கூறப்பட்டு அவர் தற்போது கைது செய்யப்பட்டு நீலாங்கரை காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். 4 மணி நேரமாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது அவர் மீது கொலை முயற்சி மற்றும் ஆயுத தடுப்பு சட்டம் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரிடம் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி மற்றும் 20 தோட்டாக்களும் பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறை இது குறித்து விசாரித்து வருகின்றனர். எனவே போலீசார் சம்மன் ஒட்டிய போது துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்திற்குள் இருந்து கொண்டிருக்கிறார். இன்று இரவே அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதற்கான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சீமானின் ஆதரவாளர்கள் காவல் நிலையம் நோக்கி சிலர் வர தொடங்கி இருக்கிறார்கள். சீமானும் ஒசூரில் இருந்து சென்னை வந்து கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே இன்று இரவே அவர் காவல் நிலையத்திற்கு வந்து காவல் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறாரா அல்லது ஆர்ப்பாட்டம் நடத்தப் போகிறாரா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. ஒரு பக்கம் சீமான் வீட்டில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல் நிலையத்திலும் கூடுதல் பாதுகாப்பிற்காக போலீசார் நிறுத்தப்பட வாய்ப்பு அதிகரித்துள்ளது. எனவே ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் அவர் துப்பாக்கி வைத்திருப்பது சகஜம். ஆனால் துப்பாக்கியை காட்டி யாரையும் மிரட்டுவதில்லை. 20 ஆண்டுகளுக்கு மேலாக ராணுவத்தில் பணியாற்றியவர் அப்படி எதுவும் செய்ய மாட்டார் என்று அமல்ராஜினுடைய மனைவி மஞ்சுளா செய்தியாளர்களிடம் தெரிவித்த காட்சிகளையும் பார்த்தோம். எனவே தற்போதைய சூழலில் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட இருக்கிறார். நன்றி செல்வகுமார், விரிவான விவரங்களுக்கு.